முருகனின் பிள்ளை பருவத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. முருகன் மாடு மேய்க்கும் சிறுவனாக நாவல் மரத்தின் அருகில் இருக்கிறார். அவ்வழியாக தமிழ் பெண் புலவர் ஔவையாரும் வருகிறார். இருவரும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது நடந்த நிகழ்வினை தம் நடிப்பின் மூலமும் ஆடல் பாடலின் மூலமும் வெளிப்படுத்த வருகிறார்கள் எம் மேல்பாலர் வகுப்பு மாணவர்கள். Today we are going to see a beautiful incident from the life of Lord Muruga, how he taught the great poet Avvaiyar the value of humility. Even though most learned person can learn something new when blessed by God, we will now commemorate the next theme, Suttaparam Sudadaparam. A Suttaparam may look burnt on the outside, but inside it is full of flavor, sweetness and depth. தமிழுக்கு பொறுக்கண்டனுக்கு உன் அருள் பெருநாள் வாராதோ. அப்பனே முருகா, என்ன பாட்டி தனியா ஏதோ பேசிட்டு இருக்க? தமிழால் பெருதொண்டு செய்து விட்டேன் அப்பா. நீ ரொம்ப எடுத்திருப்பியோ? பாலும் தேலும் பாவும் பருப்பும் இணைநாகும் தந்து சங்க தமிழ் மூன்றையும் வாங்கினேன் அப்பா. ஓஹோ, உன்ன மாதிரியே ஒரு பட்டி கட்டுறது கைமண் அளவு கல்லாளது உள்ள கலவுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னடான்னா எல்லாம் தெரியுங்கிற. வயசு சிறுசானாலும் பேச்சு பெருசா இருக்கே. நீ யாரப்பா? நான் காட்டுல ஆடு மாடு மேய்க்கிறேன் பாட்டி. களைப்பா இருக்கே, நவப்பழம் சாப்பிடுறியா? இது பருத்தா, இது பழத்துக்கு பழம் தேவையா? சாப்பிட்டு தான் பாரு. சரி போடு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கே பாட்டி. சரி சுடாத பழமாவே போடு. என்ன பாட்டி பழம் சுடுதா? முருகா, நானவத்தை அழித்த நீ பாடு வைக்கும் சிறுவன் அல்ல. என்னை சோதிக்காதே. நீ யாரப்பா?
உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னியே, கண்ணை மூடி பாரு, நான் யாருன்னு தெரியும். பதில் பார்க்கலாம். கேட்பதும் நீ, பதில் சொல்ல வைப்பதும் நீ. அவ்வே உலகில் அறிவு என்னும் தானமும் தானமும் செய்தால் அருமை உதாட்டியே கொடியது என்னும் கடியது கேட்கும் கடையடை முருகா. அன்பில்லா பெண் கையால் உண்பது கடிது. சொல்லால் தமிழால் எல்லாவற்றையும் வெல்லும் திறன் கொண்டவையே பெரியது என்னும் இறைவனே தன்னு கண்ட சண்டரின் பெருமையே பெரிது. இனியது என்னும் அறிவுரையோடை கனவிலும் நனவிலும் காண்பது இனியது. புதியது என்னும் பொருள் நிறைந்த பாடல் புதியது. மூன்று காலமும் உணர்ந்தவர்க்கு ஆறு முகம் புதியது. அழகு தமிழர் அரம்பக்கோவனே உன் புகழ் சிறக்கட்டும். வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வேலவா வேலவா வேல் முருகா, வேலவா வேலவா வேல் முருகா, வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா வேல் முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா.
தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழையூற்றுவாரே மாறாத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டிய அருள் ஊற்றுவாரே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராட்டுவாயே என் தேடலும் காலடி நாம் தேடினேனே மரமும் பூவடி என் கைப்பிடி தான் தேடேனோ இங்கு தீயாவை கண்டேற்று என் வேலையா ஒன்று இல்லாதை வேலேற்று என் மாலையா கண்டு ஒழிலாரை நீ வாழ்ந்து பொன் வேலையா ஒன்று செய்வாரை தினம் காக்கும் சிறு வேலையா எங்கு பார்த்தாலும் உருவம்தான் வேலையா எது நடந்தாலும் நாளே தான் முருகையா தேவர் குலம் பார்த்த சிறு பிள்ளை நீராதையா எங்கும் உனக்கில்லை வேறாயும் நீ வேலையா தமிழ் கடவுளும் சந்தித்ததை நாம் கண்டோம். இனியது பெரியது கொடியது என்ன என்பதையெல்லாம் கண்டோம் அல்லவா? ஔவையாருக்கு முருகனின் அருள் கிடைத்தது. எம் பள்ளி மாணவர்களுக்கும் ஆறுமுகனின் பரிபூரண அருள் கிடைக்க மேல்பாலர் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுகள்.